தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க குவிந்த மக்களால் தருமபுரியில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், தற்போது மணி 9 கடந்து 10 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்க இருக்கக்கூடிய தருமபுரி பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை வருவதை ஒட்டி இன்று விடுமுறை தினமான முதல் நாள் என்பதாலும் மக்கள் வெளியூரில் இருந்து ஏராளமான தங்கள் சொந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா திரும்பி கொண்டுள்ளனர். முக்கியமாக கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூரு, ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம் நோக்கி செல்லும் பிரதான சாலையாக பாத்தீங்கன்னா இது உள்ளது. இது முக்கிய சந்திப்பு பேருந்து நிலையமாகவும் உள்ளதனால் இங்க பாத்தீங்கன்னா இந்த டிராபிக் என்பது அதிகமாக உள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகை என்பதால் புதிய ஆடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் ஏராளமான பொதுமக்கள் தருமபுரி நகர் பகுதிக்கு வந்து செல்கின்றனர். தற்போது 10:36 ஆகும் பொழுதும் மக்கள் கூட்டம் அலைமோதிதான் வருகிறது. மேலும் பேருந்து நிலையம், கடைவீதி பகுதிகளில் இந்த முக்கிய பிரதான சாலைகளிலும் மக்கள் கூட்டம் தங்களது பொருட்களை வாங்க அதிகமாக வந்துள்ளனர். இதனால் சேலம் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன எண்ணிக்கை அதிகரித்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நீண்ட தூர வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பித்து வருகிறது. இருந்த போதிலும் போக்குவரத்து மற்றும் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தருமபுரி காவல்துறையினர் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்துள்ளனர். இந்த தருமபுரி பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய ஊர்களுக்கு ஒரு மத்திய நிலையமாக உள்ளதனால் இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் துணிகள் வாங்குவதற்கும் தங்களது ஊர்களுக்கு திரும்ப செல்வதற்கும் குவிந்த வண்ணமாக இருந்து வருகின்றனர். இந்த தீபாவளி கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த தருமபுரி பகுதியில் மிகவும் பரபரப்பாக தான் இறங்கி வருகின்றது. நன்றி ஆனந்த். மணி 10 கடந்தும் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியிருக்கிறது. பொருட்கள் வாங்க குவிந்த மக்களால் தருமபுரியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஸ்தம்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.